Hi guys, welcome to Mupare Training Academy. So guys, வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் மற்றும் ஏஆர் தேர்வுகளுக்கான 2025ஆம் ஆண்டு தேர்வுகளுக்கான சிலபஸ் வந்து வெளியே விட்டுட்டாங்க. ஸோ நேத்து வந்திருந்தது சிலபஸ். எல்லாருமே வந்து சிலபஸ் சார் அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம அல்டிமேட் சீரிஸ் போகும்போதே அதை கேட்டுட்டு இருந்தீங்க. எதுக்குங்க டென்ஷன், லெஸ் டென்ஷன் மோர் வார். நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க சரியா அப்படின்னு வேற கேட்டுருந்தா தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ என்னதான் சார் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போனா ஒரு கேள்விக்குறி மாதிரி எல்லா காம்படிட்டருமே ஒரு கேள்விக்குறியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இது சரியா, இதை நம்ம படிக்கலாமா, இப்படி படிக்கலாமா, அப்படி படிக்கலாமான்ட்டு ஒரு நாள் பொழுதையும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்படி படிச்சா சரியா வருமா, அப்படி படிச்சா சரியா வருமா, அதை படிச்சா சரியா வருமா, இதை படிச்சா சரியா வருமான்ட்டு இப்படியே நாட்களை கடத்திட்டு போயிட்டு இருக்கீங்க. அவன் தெளிவா ஒரு லைன்ல கொடுத்துட்டு போயிட்டான் சிலபஸை, போர்டு. இப்போ என்ன சொல்றாங்க போர்டில் அப்படின்றத தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் சிலபஸ் வீடியோவில். ஸோ சிலபஸ்ல எதனா சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஆமாங்க சேஞ்சஸ் இருக்கு. என்ன? அப்போ 4 பேஜ் வந்துச்சு, இப்போ 2 பேஜ் வந்துச்சு, அவ்வளோதான் சேஞ்ச். ஓகேவா? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து 2 பார்ட்ஸாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஒன்று மெயின்ஸ் எக்ஸாம், இன்னொன்று தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். ஓப்பன் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, 2 பார்ட்டில் எழுத போறீங்க. ஸோ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் எலிஜிபிலிட்டின்றது ஒரே ஒரு முறை தான் நடக்கும். அது ஓப்பன் கோட்டாக்காரவங்களுக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்காரவங்களுக்கும் மதியத்துல நடக்க போகுது. அதாவது என்னைக்கு முதல் நாள் ஓப்பன் கோட்டா எழுத போறீங்களா அன்னைக்கு மதியம் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி நடக்கும். அன்னைக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாக்காரவங்களும் வந்து எழுதிட்டு போயிடணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்க போறதே. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் எலிஜிபிலிட்டியில எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தா பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 40% மதிப்பெண்கள். அதாவது 100க்கு 40 கேள்வி, 100க்கு 40 கேள்வி எடுத்தா பாஸ். இதெல்லாம் மாத்தவே கிடையாது. ஸோ நமக்கு சிலபஸ்ல எந்த சேஞ்சுமே இல்லை. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸை கொடுத்துருக்காங்க பாருங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸ் என்னன்னா, 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு பாடத்திட்டத்தின்படி 10ஆம் வகுப்பு வரையும் கவர் செய்யப்பட்டுள்ள தமிழ்களை தான் நீங்கள் படிச்சிருக்கணும் தமிழ் தகுதி தேர்வுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? அப்ப பகுதி ஆல என்ன, பகுதி ஆல என்ன, பகுதி ஈல என்னன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. போன முறை கொடுத்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நீ என்னென்னலாம் படிக்கணும், இலக்கணம்னா என்னெல்லாம் படிக்கணும், இலக்கியம்னா என்னெல்லாம் கவர் பண்ணணும், தமிழ் அறிஞர்கள் மற்றும் தொண்டுகள்ல எந்த அறிஞர்களை பத்திலாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கட் பண்ணி தூக்கிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதா? ஸோ பேஜை சேவ் பண்ணிட்டாங்களாமா. ஓகேவா? அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிருக்காங்க. பட் அதுல கொடுத்த அதே சிலபஸ் தான் இதுவுமே. ஸோ இதுல நீங்க என்னன்னா ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீ படிச்சா கூட எதுக்கு வந்துடும், நம்ம அந்த உளவியல்ல கேட்கக்கூடிய தமிழ் 10 கேள்விகளும் இதிலே கவர் ஆயிடுங்க. பாருங்க, பிழை திருத்தம் இருக்கு, பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகள் இருக்கு, இலக்கண குறிப்புகள் இதெல்லாம் வந்துடும். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், எதிர்ச்சொல்லை எழுதுதல், இந்த மாதிரி சொல்லும் பொருளும் சேர்த்தெழுதுகள், இது எல்லாமே இதிலே வந்துருது. ஓகேவா? இதுதான் இலக்கண கேள்வின்னு அவங்க தான் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பார்ட்ல கேட்குறாங்க. ஸோ அதனால இதை படிச்சா கூட நீங்க அதுலயுமே என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ டபுள் டமாக்கா தான் அதுல படிக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி ஜிஎஸ் சிலபஸ். ஸோ இதை தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஜிஎஸ் சிலபஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஜிஎஸ் சிலபஸ் வந்து உனக்கு வந்து 25 மார்க் எடுத்தா பாஸ் ஜிஎஸ்ல, அதை சொல்லியிருக்காங்க. ஆனா கட் ஆஃப்குள்ள நம்ம வரணும். பாஸ் எல்லாரும் ஆயிடலாம், ஆனா கட் ஆஃப்குள்ள வரணும்ல. ஸோ ஜென்ரல் நாலேஜ் வந்து உனக்கு 40 மார்க் இருக்க போது, 80 கேள்விகள். சைக்காலஜி வந்து 60 கேள்விகள், 30 மார்க் இருக்க போது. சைக்காலஜி சிலபஸ்ல எந்த சேஞ்சுமே அவங்க பண்ணல. இவங்க என்ன போன முறை கொடுத்தாங்களோ அதை மட்டும் கரெக்டா டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. சைக்காலஜில இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இதுல சைக்காலஜில லாஜிக்கல் அனாலிசிஸ், நியூமரிக்கல் அனாலிசிஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி, மென்டல் எபிலிட்டி, என்னென்னலாம் போன முறை கொடுத்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் சைக்காலஜி சிலபஸ். அப்போ ஜிஎஸ்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னா என்னத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கங்களேன். ஸோ நிறைய பேர் இதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, போன முறை கொஞ்சம் டீட்டெயிலா இந்த ஹிஸ்ட்ரினா என்னெல்லாம் படிக்கணும், ஜியாகிரபினா என்னெல்லாம் படிக்கணும், எக்கனாமிக்ஸ்னா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், 5 ஆண்டு திட்டங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஹிஸ்ட்ரினா சிந்து சமவெளி நாகரிகம் முதல் ஆரம்பிச்சு இப்ப வரையும் என்ன முடிஞ்சிருக்கோ அப் டு டேட் வரை நீங்க என்ன பண்ணிருக்கணும், படிச்சிருக்கணும். அப்ப ஐஎன்எம் முதற்கொண்டு அதுல கவர் ஆகும். அடுத்தது ஜியாகிரபில எதை பத்திலாம் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டரை வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க. ஆனா இதுதான் அந்த சிலபஸ்னுடைய ஒட்டுமொத்த அந்த டைட்டில்ஸே. போன முறை கொடுத்த அந்த சப்ஜெக்ட்ஸ் ஒட்டுமொத்த டைட்டில். அதாவது வந்து சோஷியல்னு எடுத்துக்கிட்டா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் பாலிட்டி, இது வரையும் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்கும். சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி 3 பார்ட்டா பிரியும். பயாலஜி, டயட் அண்ட் நியூட்ரிஷன், என்வரான்மெண்டல் சயின்ஸ். இதை தவிர்த்து ஜெனரல் சயின்ஸ் அவங்க அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஜெனரல் சயின்ஸ்னா நமக்கு வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் இருக்கும்ல அது. லாஸ்டா வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகேவோட ரிலேட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை தான் சிலபஸா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நல்லாவே பார்த்துக்கோங்க. ஸோ இதை பத்தின மேல ஒரு லைனை தெளிவா கொடுத்துருக்காங்க. The candidates are required to have a general appreciation and understanding of the following subjects. அதாவது பின்னாடி வரக்கூடிய இந்த சப்ஜெக்ட்களை பற்றிய ஒரு பேசிக் புரிதல் வந்து அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா பொதுவான ஒரு புரிதல் வந்து அவனுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி இருக்கணும் அந்த கேண்டிடேட்டுக்கு. அதை தான் செக் பண்ண போறோம் ஜிஎஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. புரியுதா? அந்த பேசிக்கான புரிதல் எங்க இருந்து உனக்கு வரும், அந்த பொதுவான புரிதல் எங்க இருந்து உனக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பாடங்கள் புத்தகத்துல இருந்து உன்னால கண்டிப்பா எடுத்துக்க முடியும். ஓகேவா? அந்த ஜென்ரலா புரியக்கூடிய புரிதலை வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 6வதுல இருந்து எதுல இருந்து எடுத்துட முடியும், 10வது வரையும் எடுத்துட முடியும். அப்ப இன்னும் 2 பேர் இருக்காங்களே சார், இந்த 11வது 12வது படிக்கணுமா? இதுதான் நிறைய பேர் என்கிட்ட நேத்து கூட கேட்ட டவுட். 11th and 12th படிக்கணுமானா முழுக்க படிக்க வேணாம். புரியுதுங்களா சொல்றது? இதோட பத்தின புரிதல்கள் இங்கே எடுத்துருவீங்க. இந்த டாபிக் என்ன சொல்ல வருது, இந்திய அரசியலமைப்புனா அது எதை பத்தி பேச வருது, அதே மாதிரி ஜியோகிராஃபினா என்ன பத்தி பேச வருது, ஹிஸ்டரினா என்னத்தை சொல்றாங்க, இது எல்லாம் இங்கே தெரிஞ்சிடும். இதை பத்தின ஒன்று சில அப்டேட்ஸ்டான தகவல் இல்ல அது ரிலேட்டடா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய தகவல் இந்த 11 மற்றும் 12ஆம் வகுப்புல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கவர் ஆகும். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்ட் டேட்டாஸை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ எல்லாமே படிக்கணும்னு சொல்லலை. இப்போ இதுல வந்து ஒரு டாபிக் இருக்குன்னா நாங்க ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி எல்லாம் போட்டிருக்கோம். ஓகேவா? இல்லைன்னா எங்க டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் எடுத்தீங்கன்னா கூட வேர் டு ஸ்டடி இருக்கும். டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் இருக்குல்ல எங்களுது, டவுன்லோட் பண்ணி பாருங்க. ரைடு இருக்கு, அதே நேரத்தில் வேட்டைன்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் நடத்தணும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல்லாம் இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சஸ்லாம் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல நாங்கள் வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்போம். இந்த வேர் டு ஸ்டடியில போய் பார்த்தீங்கன்னா 11th and 12th எந்த ஏரியாலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்க நேரத்தில் உங்களால் 11th and 12th ஃபுல்லாக படிக்க முடியுமா? கண்டிப்பாக படிக்க முடியாது. அதனால் 11th and 12th எந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ணி முக்கியமாக கவர் பண்ணி வச்சிருக்கணுன்றதை கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த சப்ஜெக்ட்ஸை பற்றின ஒரு பேசிக்கான புரிதல் உனக்கு கிடைக்கும். அது நீ 6th to 10th கெட் பண்ணிக்கலான்ற. புரியுதா? ஸோ இதை மட்டும் படிங்க. சும்மா தேவையில்லாத இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபுல்லா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இதுவா அதுவா அப்படி படிக்கணுமா இப்படி படிக்கணுமான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. படிங்க. படிக்கிறதுக்கு தான் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இந்த படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இன்னுமே டவுட்லேயே இருந்தீங்கன்னா ஒரு நாளும் அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே கடந்து போயிடும். இப்போ நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்க கேட்டீங்க எஸ்ஐ அல்டிமேட் போடுறோம். ஓகேவா? டெய்லியும் எத்தனை மணிக்கு வருது? 8 மணிக்கு வருது. இது எத்தனை பேர் பாக்குறீங்க? கிடையாது. ஏன்னா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றதை செக் பண்றதுக்கு தான் எஸ்ஐ அல்டிமேட். அந்த 20 கேள்விகள் நீங்க பாக்குறீங்க. அந்த 20 கேள்விகள்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 தகவல்களை தரும். 20 கேள்விகள்ல 80 தகவல்கள். இந்த 80 தகவல்கள்ன்றது என்னது? இதை பத்தின புரிஞ்சுக்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுட்டு இருக்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றத செக் பண்றதுக்கு தான் அந்த எஸ்ஐ அல்டிமேட் எடுத்துட்டு போறோம். ஆனா நீங்க யார் பாக்குறீங்க? நிறைய பேர் பாக்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் டைமை வேஸ்ட் பண்ணலாமே தவிர நான் டவுட்டாவே இருந்து டைமை கூட வேஸ்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த ஒரு டைம் ஒரு எஃபிஷியண்டா ஒரு வீடியோ பார்த்தோ இல்லைன்னா ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணலாம்? இப்படி இருந்தால் சிலபஸ் வந்து மாறினாலும் உனக்கு கஷ்டம் தான், மாறலனாலும் உனக்கு கஷ்டம் தான். ஸோ சிலபஸ் மாறிச்சான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையும் மாறலை. அந்த லைன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு 2 பேஜாக கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ எஸ்ஐக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு இது கிட்டத்தட்ட இந்த பேஜை ரிலீஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ கோட்டாவுடைய சிலபஸ் அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே. இந்த பார்ட் பில என்னெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இதை தான் வந்து என்ன ஆயிருக்குன்னா லா சேஞ்சஸ் நடந்ததுனால இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இதுதான் அவங்க படிக்க வேண்டியது. இதுக்காக தான் முக்கியமாக கொடுக்கப்பட்டதே இந்த சிலபஸ். இதெல்லாம் அவங்க படிக்கணும். ஏன்னா சிலபஸ் நிறைய பேர் கேட்குறாங்களே கால் பண்ணின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க அவசரத்துக்கு. ஆக மொத்தத்தில் சிலபஸ் சேஞ்ச்லாம் இல்லை. நீங்கள் 6th to 10th தரவா படிச்சிருங்க. இப்போதைக்கு அது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்க 11th and 12th பார்ட்டை கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க ரிவிஷனுக்கு. ஏன்னா நம்ம எங்கேயுமே மார்க் விடக்கூடாது. அல்லது யோசிச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்காக அது 11th and 12th பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இது மாதிரி படிச்சுட்டு நல்லபடியாக படிக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.